பர்சனல் கமலேஷ். பர்சனல் நீங்கள் ப்ரொஃபஷனலாக நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ பர்சனலாக வந்து நான் வீட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபெஸ்டிவல் சீசன், நவராத்திரி. ஸோ ஆரம்பிச்சிருச்சு ஒர்க்கு. ஸோ எடுத்த உடனே என்ன பண்ணணும், இந்த ஏனியை தூக்கிட்டு போய் உள்ளே போட்டு பரண மேலே இருக்குது எல்லா சாமியும் இறக்கணும், படி இறக்கணும். இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. இதை தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே மூச்சு வாங்குது. இன்னும் இவ்வளோ வேலையை நான் செஞ்சு முடிச்சு எப்படியும் 3 to 4 hours ஆகும். நாளைக்கு ஷூட்டிங் வேறு இருக்குது. ஓகே, பட் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு குதூகலம், ஒரு ஜாலி. என் பாப்பா தியாக்கும் சரி, என் டாபிக்கும் சரி, என் ஒய்ஃப்க்கும் சரி, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சரி, வெரி என்ஜாயபிள் டைம். ஸோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? கீப் வாட்சிங். ஏனி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து இப்போ எல்லா பரணையிலையும் வந்து என்னுடைய சாமி பொம்மைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் இப்போ எடுக்க போகிறேன். இதுதான் எங்க பர்சனல் லைஃப். ஓகே, ஓகே, ஆஞ்சநேயர் வரார். அடுத்து வெரி ஹார்ட் ஒர்க். கொலு வைக்கிறதுனா அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இப்படி ஒவ்வொரு பொம்மையும் வருஷம் வருஷம் அழகாக பேக் பண்ணி ஏற்றி அதை உள்ளே பத்திரமா வச்சு அந்த பெயிண்டோடு இருக்கிறத அழகாக பாதுகாக்கணும். இந்த மாதிரி கவர் போட்டு ஒவ்வொரு பொம்மையும் நம்ம அழகாக மூடி வச்சாதான் அந்த பெயிண்ட்லாம் போகாது, பொம்மை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது வந்து அந்த சைடில் படி. அதுதான் இருக்கிறதுல டஃப் ஜாப். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பொம்மையும் வந்து 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் பொம்மை கூட இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு பெரிய பேஷன். ஸோ நானும் என் ஒய்ஃபு, ஆமாம், 40 வருஷம் பொம்மை கூட இருக்குது. அதெல்லாம் 1 by 1 உங்களுக்கு நான் படிக்கட்டில் வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியும். அதுக்கப்புறமா அதை திருப்பி ரீபேக் பண்ணி இந்த மாதிரி பத்திரமா சேஃபாக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பொறுமை வேணும். இந்த பாருங்க, குட்டி முருகர் அழகா இருப்பாரு. இவரு கியூட்டா இருப்பாரு. ஓகே, இந்த ஷெல்ஃப்ல இருந்தது இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அந்த ஷெல்ஃபுக்கு போவோம். ஓகே, இதெல்லாம் நான் இறக்கி வச்ச கொலு பொம்மை. இன்னொரு பொம்மை பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க. இவன் வந்து கொலுனா அவனுக்கு வந்து அவ்வளோ உயிர். ஒவ்வொரு வாட்டி நாங்கள் கொலு பொம்மை இறக்கி வச்சோம்னா இந்த மாதிரி பொம்மையோட பொம்மையாக வந்து உட்காந்துருப்பான். ஸோ அவன் தான் வந்து கொலுனாலே பயங்கர ஹாப்பியஸ்ட் பர்சன். டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்லாம் அவன் மேலே போட்டு அதில் விளையாடிக்கிட்டு நாங்கள் பொம்மை வந்து படிக்கட்டில் அடுக்கிற வரைக்கும் ஜாலியாக இருப்பான். என்னடா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இங்கே அவன் வந்து நான் ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் அவன் கூடவே தான் இருப்பான். அவன் தான் எனக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். இப்போ பார்க்குறான் பாரு எப்படி அவன் மூஞ்சி பாருங்க. இங்கே பார்த்தீங்களா எங்கே வந்து நிற்கிறான் பாருங்க. ஓகே, இந்த கொழுபடி இதை வச்சு தான் நான் இப்போ செட் பண்ண போகிறேன். இந்த சைட் ஸ்டாண்ட்ஸ் இந்த 3. ஓகே, இது வந்து ஒரு பெரிய டாஸ்க். அதாவது ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து இதை கரெக்டாக அடுக்கி வச்சாலும், கரெக்டாக நம்பர் போட்டு வச்சாலும் தெளிவாக என்னால் அதை கண்டே பிடிக்க முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இந்த வாட்டி குட்டி ஃபிக்ஸரை காணோம், தூங்குது. ஆமாம், என் பாப்பா தூங்குது. ஏன்னா அவன் வந்து 7 o'clock வந்து தூங்கிடுவா டெய்லிக்கு. ஸோ நான் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஒர்க்காக ஆரம்பித்ததே 10:30 தான் ஆரம்பித்தேன். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டை பிரித்தாச்சு. ஸோ இது வந்து 3 டிசைன் மாதிரி இப்படி 5 ஸ்டெப்ஸ் மொத்தம் அப்படி வரும்.
ஸோ சென்டரில் ஒரு பாட்டு, நெக்ஸ்ட் 2 சைட்ஸில் ஒரு பாட்டு. ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு நல்ல பிளேட்ஸ் வரும். இந்த சைட்ஸ் எல்லாம் முடுக்கணும். மிகப்பெரிய வேலை சார், மிகப்பெரிய வேலை. சொல்றது ஈஸியா இருக்கு. இப்படி லேட்டா வந்து சொதப்புன்னு தெரிஞ்சுதான் அமாவாசை மிஸ் ஆக கூடாதுன்ட்டு மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி சாஸ்திரத்துக்கு வச்சுட்டேன். எங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் வச்சுட்டோம். ஸோ எங்க பொண்டாட்டியோட வாய்ஸை மட்டும் நீங்க கேட்பீங்க. ஏன்னா அவங்க வந்து நைட்டி அண்ட் கொண்டையில இருக்கிறதுனால அவங்க வந்து வெளியில வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. என்னடா அவனுக்கு பிடிச்ச பாட்டு இது. சரி. இங்க வந்து டாபி வந்து என்ன பண்ணுவான்னா, பொம்மைலாம் வச்சதுக்கு அப்புறம் அந்த என்ன கொஞ்சம் மாதிரி தான் அந்த பொம்மையை கொஞ்சிக்கிட்டு இருப்பான். அதை விளையாடுவான், கத்தி போடுவான், பயங்கரமா விளையாடுவான். ஸோ அவனும் வந்து ஒரு ஜாலி, அவனுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல். ஓகே சரி, ஓகே நெக்ஸ்ட் செட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு எப்படியோ இந்த வாட்டி ஓரளவுக்கு கரெக்டாக எழுதி வச்சிருக்கேன். பேக் சைடு 1 up 2 up 3 upனு. ஸோ அதை வச்சு ஓரளவுக்கு பேட்ச் அப் பண்ணி செட் பண்ணிட்டோம். இதுதான் பேஸு. இதில் நின்றுச்சுன்னா அதுக்கப்புறமா டக்குன்னு மற்ற லெக்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வச்சுட்டு பிளேட்ஸ் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு இதுவே ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். ஏன்னா டைம் பார்த்தா 12:05, கிட்டத்தட்ட ஒரு ½ an hour இவ்வளோ செட் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் 1:40 நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சிடும். ஆமாம், 2 மணிக்குள்ள படுத்தாதான். ஸோ இதுதான் இப்போதைக்கு த பேஸ் ஆஃப் த ஸ்டெப்ஸ். ஓகே, see you. ஓகே பை. இதில் வெற்றிகரமாக முடிச்சதுல வர சந்தோஷம். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் பல கிராஸ்கள் வந்து பண்ணுவான் அவன். ஓகேடா வெயிட் பண்ணுறான். டேய் இருடா, டாடி வந்து பண்ணிட்டு வரேன் இரு. டாபிமா போய் படுறா போடா. அவனுக்கு வந்து அந்த இது எடுத்து போட்டீங்கன்னா அவன் விளையாடிட்டு இருப்பான். அதெல்லாம் அப்புறம் எடுக்கலாம். டெக்கரேஷன். தட்டு போறோம். அது எங்க அது? அந்த பேக் சங்கு இருக்கா? ஓகே நெக்ஸ்ட் அடுத்த லெவல் வரும்போது சென்டர்ல ஒரு பிளேட் இது வைக்கணும். அதாவது ஒரு படியை செட் பண்றது எவ்வளவு பெரிய எக்ஸசைஸ். அப்படியே பாருங்க, டைம் 10:30 ஆரம்பிச்சேன், 12:30. ஓகே, கிட்ட அது ஒரு 20 minutesல சாமி எல்லாம் மேல வந்து இறங்கிட்டேன். 1.5 மணி நேரத்துக்கு மேல இந்த படியில செட் பண்றது. ஏன்னா பிளேட் வந்து மாத்தி என்னதான் நம்ம சில சமயத்துல வந்து பக்காவா செட் ஆகாது. பட் இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா பண்ணிட்ட மாதிரி தான் தோணுது. பாத்தீங்களா, ஏறி உட்காந்து உடஞ்சிடும். இது சாமி உட்காந்துங்களா. ஸோ அழகா 5 படிக்கிட்ட ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இனிமேல் பொம்மை கவர் எல்லாத்தையுமே பிரிச்சு நெக்ஸ்ட் வந்து இப்படி ஒரு பழக்கம் படிக்க அப்படி போட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து சாமி விடணும்னா அடிக்கணும்னா ரெடி. இந்த பிள்ளையார் ரொம்ப 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 பழமை வாய்ந்த பிள்ளையார். இதுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் இந்த விநாயகருக்கு வந்து மோர் தென் 60 years ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 65 வயசு இருக்கும் இந்த விநாயகருக்கு. அத்தனை வருஷமா கோலூர்ல இவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இவர் தான் வைப்போம், அதனால முதல்ல இவர் இருக்கிறது வந்து பெருமாள் வெங்கடேஸ்வர பெருமாள். இவருமே ஓல்டு தான். என்கிட்ட இருக்கிற கோலு எல்லாமே வந்து என் மாமியார் கொடுத்தது, மீதி எங்க அம்மா கொடுத்தது. ஸோ எல்லாத்துக்கும் வயசு ஜாஸ்தி. ஒரு சிலது தான் வந்து நியூமே வந்து பார்த்தா 6-7 years ஓல்டு. எனக்கு என்ன பண்ணி தெரியல, அதான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டெப்ஸு பார்த்தீங்க. ஸ்டெப்ஸுக்கு அப்புறமா அதுக்கு மேலே சாமி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் கிளாத் வச்சு
கீழே வந்து 3 துணி போட்டு அதுக்கு மேலே ஒரு டெக்கரேட்டிவ் கிளாத் மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ வருஷம் வருஷம் எங்களுக்கு வந்து வேறு வேறு கிளாத் ஏதாவது கிடச்சிச்சின்னா நாங்கள் வேறு வேறு கிளாத் நாங்கள் மாற்றுவோம். ஸோ இப்படி வச்சதுக்கு அப்புறமா ஒரு சாமியை நாங்கள் வந்து வச்சுருவோம். அண்ட் இது வந்து லாஸ்ட் படிக்கட்டு. இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இதில் தான் வந்து கோலம் போடுவாங்க, அப்புறம் விளக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதில் தான் வந்து ரெடி ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஓவர். இதுக்கப்புறமா வந்து ஹவுஸ் டெக்கரேஷன், அது வந்து இன்னொரு நாள் தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ டைம் இல்லை, ஃபர்ஸ்ட் தூங்கணும், மார்னிங் ஷூட்டிங் போகணும். ஸோ அதனால வந்து நான் ரொம்ப கமிட்டட், ஒன்றும் பண்ண முடியல எனக்கு. ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் டெக்கரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சைட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம். அப்புறம் வீடை சுற்றி வந்து அந்த அழகா தோரணங்கள்லாம் கட்டி விடுவோம். ஸோ வரும்போது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வீட்டுக்குள்ள வரா மாதிரி ஒரு என்ஜாயபிளா இருக்கும், ஒரு டிவோஷனலா இருக்கும். ஸோ மற்றபடி ஒவ்வொரு நாள் டே 1 இருந்து டே 9 வரைக்கும் என்னென்னன்றத வந்து கண்டிப்பா வந்து நான் வந்து எனக்கு அவ்வளவா தெரியாது, என் ஒய்ஃப் வந்து முடிஞ்சா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ இதுக்கப்புறமா சாமி வைக்கிறதப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மால் தான் விநாயகர் கணபதி பாப்பா போலியா, கணபதி பாப்பா போலியா. ஓகே, ஃபர்ஸ்ட் இவர் தான் நாங்கள் வந்து ஏற்ற போகிறோம். பாருங்க, எல்லாருக்குமே எப்பவுமே முதல் கடவுள் அவர் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா மற்ற எல்லாரும் உட்காருவாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சென்டர் ஃபிகர் கணபதி பப்பா மோரியா. ஓகே, அமர்ந்துட்டார், சூப்பராக அமர்ந்துட்டார். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அது லைட்டாக லெஃப்ட் ரைட்லாம் தெரியல, அது ஃபுட்டில் வந்து பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, வெரி குட். உட்காந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா மற்ற எல்லா சாமியும் கடை ஏற்றிட்டோம்னா மேட்ரு ஓவர். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த நாள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது